அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து சங்கரங்கோயில் பிரியாணி வைக்கேன். 10 பச்சை மிளகு எடுத்திருக்கேன். மல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி, 2 பெரிய வெங்காயம், 3/4 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி, லெமன் 1, 1/4 லிட்டர் தயிர், நெய் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஆயில் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு. இந்த பொடி வந்து கல்பாசி, பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய் எல்லாம் சேர்ந்த பொடி. இதில் வந்து இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் பொடிச்சது. பிரிஞ்சி இலை 3, இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 பிஞ்சி மஞ்சள் பொடி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ. இது தாளிக்கைக்கு, பிரியாணி தாளிக்க. முந்திரி பருப்பு நமக்கு தேவைன்னா போடலாம், தேவையில்லாட்ட வேண்டாம், இது ஆப்ஷன் தான். இன்னும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடலெண்ணெய், நான் கடலெண்ணெய் இது ஆட் பண்ணுதேன். ஒரு குக்கர் வச்சு, குக்கர் காஞ்சதும் ஆயில், கடலெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் போட்டிருக்கி, கல்பாசி எல்லாம் போட்டு அது காஞ்சதும் பச்சை மிளகா, 10 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டு. வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுதேன். கறி, இந்த கறிய இஞ்சி பூண்டு வதங்கினோடனே இந்த கறியை நான் ஆட் பண்ணுதேன். ஒரு பிஞ்சி உப்பு, மஞ்சள் பொடி, மஞ்சள், வத்தல் பொடி, கல்பாசி, அன்னாசிப்பூ, மிளகு, பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு. 1 கிலோவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 4-5 பட்டை, 12 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கல்பாசி ஒரு 4 எல்லாம் போட்டு பொடிச்சு 1 கிலோ அரிசிக்கு இந்த பட்டை. நான் 3/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். அதனால இந்த 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் இதை இதுல ஆட் பண்ணணும். தயிர் 1/4 லிட்டர் தயிர், புதினா மல்லி கொஞ்சம், உப்பு தேவைக்களவு, புதினா போட்டதும் லெமன், 1 லெமனை புளிஞ்சு வச்சிருக்கேன், இதுல ஆட் பண்ணுவேன். இன்னும் கறி வேகட்டு. தண்ணி கொதிச்சதும் அரிசியை போட்டிருக்கேன். அரிசியை போட்டு நான் அந்த மல்லி இலைய போடுதேன். கொஞ்சம் மல்லி இலை அரிசி போட்ட பிறகு போடுதேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இது ஒரு ஆப்ஷன் தான். இப்போ சோறு தம் ஆயிட்டு இந்த நெய்ய இதுல ஆட் பண்ணுதேன். தம்மு முடிஞ்சு சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. லைட் பச்சை கலரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்ல பச்சை கலரா இருக்கு. கறியை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கறி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் உரப்பு இருக்காது, நல்லா இருக்கும். இதை கொடுங்க.
இத சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 2 பட்டைய போட்டு நல்லா வெந்நிய காய வச்சு 2 பட்டைய போட்டு கொதிக்க வச்சு சர்க்கரை இல்லாம குடிங்க. ஜீரணம் கரெக்டா ஆகிடும். 1/2 கிலோ சிக்கன் சில்லி பொரிக்க எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூனு சத்தி மசாலா பொடி, கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் 2 ஸ்பூன் காலிஃபிளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா, 1 முட்டை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து டொமேட்டோ சாஸ் ஒரு 1/2 ஸ்பூனு எல்லாம் சேர்த்து லெமன் 1 எல்லாத்தையும் சேர்த்து விரவி ஊற வச்சிருக்கேன். ஒரு சட்டி வச்சு அதுல தேங்காய் எண்ணெயை ஊத்தி இந்த சில்லிய நான் போடுதேன். நான் கலர் பொடி யூஸ் பண்ணல, வேண்டான்னு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.